ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित है ஏதோ ஒரு கவலையோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? या कोई चिंता के साथ बैठे हैं? கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? आंसुओं के साथ बैठे हैं क्या? கலங்காதீர்கள். व्याकुल मत होइए. வேதமளித்த தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने बड़े आनंदित होते हैं. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்லலாமா? हम आज के वचन की ओर जाएंगे. ஆயத்தமா இருக்கிறீங்களா? आप सब तैयार हैं? வாசிக்கலாமா? पढ़ेंगे. ஏசாயா एशाया 30ஆம் அதிகாரம் 30वां अध्याय 19 வசனம் மத்திய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 19 के बीच के भाग में कहा गया है. அந்த வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. वो वचन अच्छे से कहा गया है. இனி நீ அழுது கொண்டிராய். तुम फिर कभी न रोओगे. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर यीशु मसीह कहते என் हैं, அருமையான மகனே, मेरे अच्छे बेटे, என் அருமையான மகளே, मेरी अच्छी बेटी, தேவ ஜனமே, परमेश्वर की प्रजा, இனி நீ அழுது கொண்டிராய். तुम फिर कभी न रोओगे. ஏதோ ஒரு காரியம் அழுது கொண்டிருந்து கொண்டு இருக்கிறீங்க. कोई तो कार्य के लिए आप रो रहे हैं. ஏதோ ஒரு சம்பவத்தை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறீங்க. कोई तो घटना के बारे में आप रो रहे हैं. கடந்த காலத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறீங்க. पीछे जो कार्य की सोचकर आप रो रहे என் हैं. வாழ்க்கையில எல்லாம் அழுகையாகவே காணப்படுகிறது. मेरे जीवन में सब कुछ रोना ही है. என்னுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் இல்லையா? मेरे आंसू के लिए उत्तर नहीं है என்னுடைய क्या? கண்ணீருக்கு ஒரு நிம்மதி இல்லையா? मेरे आंसू के लिए कुछ शांति नहीं है क्या? அப்படிப்பட்ட சூழல் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். इस तरह की स्थिति में बैठे ஆனா होंगे. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், पर परमेश्वर आज एक वचन कहता இனி है, நீ அழுது கொண்டிராய். तुम फिर कभी न रोओगे. வேதத்துல பார்க்கும் பொழுது शास्त्र में देखते समय நாம் அன்னாளை குறித்து வாசிக்கிறோம். हम अन्ना के बारे में देखते हैं. அன்னாள் தேவாலயத்தில் வரும் பொழுதெல்லாம் அழுது கொண்டிருந்தாள். वो जो परमेश्वर के आराधनालय में आते समय रो रही थी. ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்துல पर कभी परमेश्वर के सम्मुख தன்னுடைய में இருதயத்தை ஊற்றின பிறகு, जब अपने हृदय को उसने उंडेल दिया, தன்னுடைய காரியங்களை தேவனிடத்துல சொன்ன பிறகு, अपने कार्य को परमेश्वर से बताने के बाद, நிலைமைகளை சொன்ன பிறகு, अपनी स्थितियों को बताने के बाद, அதற்கு பிற்பாடு அவள் அழவில்லை. उसके बाद वो फिर कभी न रोई. அவள் துக்கமா இருக்கவில்லை. वो दुखित न रही. அவள் கேட்டது மாதிரி वो जैसे मांगी थी, கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் மகனை கர்த்தர் கொடுத்தார். परमेश्वर ने उसको एक अच्छा पुत्र को दिया. அவளுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். उसके जीवन को परमेश्वर ने आशीष தேவ दिया. ஜனமே, परमेश्वर की प्रजा, எதற்கு அழுது கொண்டு இருக்கிறீங்க? किसलिए आप रो रहे हैं? எந்த காரியத்திலே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க? किस कार्य के बारे में रो के चिंता में இன்றைக்கு है? அதில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். आज के दिन उसमें अद्भुत कार्य होगा. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சந்தோஷத்தை கொடுப்பார். आज के दिन परमेश्वर आपके जीवन में आनंद को இன்றைக்கு देगा. ஒரு அற்புதத்தை செய்வார். आज एक अद्भुत कार्य को உங்க அழுகையை करेंगे. கர்த்தர் மாற்றுவார். आपके आंसू को परमेश्वर இனி நீ அழுது बदलेगा. கொண்டிராய். तुम फिर कभी न रोओगे. தேவ அழாதிருங்கள். रोइए मत. தேவ சமூகம் உங்களுக்கு காரியங்களை சொல்லுங்கள். परमेश्वर के सम्मुख में सभी कार्य को ஜெபியுங்கள். बताइए. प्रार्थना कीजिए. நிச்சயமாக निश्चय ही காரியங்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். कार्य को परमेश्वर सफल உங்க करेगा. கண்ணீரை மாற்றுவார். आपके आंसू को बदलेगा. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद உங்களுடைய करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं. இன்னைக்கு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க. आपने अच्छे वचनों को दिया இனி நீ है. அழுது கொண்டிராய். तुम फिर कभी न रोओगे. எந்தெந்த அழுது கொண்டு இருக்கிறாங்களோ जो भी कार्य के लिए रो रहे हैं, இன்றைக்கு அந்த நிலைமையை மாற்றுங்க. आज के दिन वो स्थिति को बदल அதுல ஒரு दीजिए. அற்புதத்தை செய்யுங்க. वहाँ पर एक अद्भुत कार्य அவருடைய कीजिए. கண்ணீரை மாற்றி उनके आंसू को बदल कर ஆனந்தமான களிப்பை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். आनंद के कार्य को देने के लिए प्रार्थना அப்படியே करते हैं. செய்ததுக்காக நன்றி. आपने वैसे किया, धन्यवाद. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमेन. ஆமென்.